வணக்கம். இது தாராஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டிஷ் வந்து நண்டு குழம்பு. முதல்ல அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். வீட்டு வடகம் 1.5 ஸ்பூனு, ஒரு பெரிய எலுமிச்சம்பழ சைஸ் அளவு புளி, ஒரு பெரிய கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுக்கோங்க, ஒரு வெங்காயம், 2 தக்காளி, கொஞ்சம் 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை கொஞ்சம். இந்த எலுமிச்சம்பழ சைஸ் அளவு புளியை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு, ஒரு 5 டம்ளர் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு, சக்கை இல்லாமல் புளி தண்ணியை கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ குழம்பு கூட்ட போகிறோம். குழம்பு கூட்ட போகிற பாத்திரத்தில் ஒரு 6 ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. ரெண்டு தக்காளியை கட் பண்ணி அதில் சேர்த்துக்கோங்க. இப்போ கட் பண்ண சேர்த்த தக்காளியை அந்த குழம்பு தூளோடு சேர்த்து நல்லா பிழைஞ்சி விட்டுக்கோங்க. கொஞ்சம் பிசைய வரலைன்னா கொஞ்சமாக புளி தண்ணி விட்டு நல்லா சாந்து மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ அந்த சாந்துலேயே 2 பச்சை மிளகாவை கிள்ளி போட்டு அதையும் சேர்த்து பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ கரைச்சி வச்ச புளித்தண்ணியை அந்த மசாலாவோட சேர்த்து கரைச்சி விட்டுக்கோங்க. இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு அந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து குழம்ப கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ கூட்டின குழம்ப வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கிறோம். அதுக்குள்ளே நண்டு, இந்த டிஷ்ஷுக்கு தேவையான மெயின் இன்க்ரீடியண்ட் நண்டை வந்து சுத்தமாக க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி கழுவி வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பத்தை வச்சு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ 1.5 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்ச வடகத்தை போட்டு தாளிச்சிக்கலாம் குழம்ப. வடகம் பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்ச வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒன்று சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை வதங்கினதும் கட் பண்ணி வச்ச கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் வதங்கினதும் இப்போ கூட்டி வச்ச குழம்ப பாத்திரத்தில் சேர்த்துட்டு தட்டை போட்டு உடனே மூடிடலாம். ஏன்னா தாளித்த வாசம் வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இப்போ குழம்பு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு, பச்சை வாசம் போயிடுச்சு. இப்போ க்ளீன் பண்ணி வச்ச நண்டை ஒன்று ஒன்றா குழம்புல சேர்த்துக்கலாம். இப்போ நண்டு வேகிறதுக்காக குழம்ப ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம்.
குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு, நண்டு வெந்துடுச்சு, குழம்பு நல்லா வாசம் வருது. இப்போ அடுப்பு நிறுத்திட்டு குழம்ப சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ குழம்ப ஒரு சர்விங் பவுலில் மாற்றிக்கலாம். நண்டு குழம்பு இப்படி வச்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி, தோசை, ரைஸோடு ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்டான நண்டு குழம்பு. தேங்க்யூ.